அப்போ நீங்கள் பொதுவாக நடக்கிற விஷயத்தை விஜய் காதில் போய் சொல்லணும்ல, தலைவரே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பொதுமக்கள் கிடையாது, இதை சோஷியல் மீடியா ஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு யார் போய் சொல்லுவா? பட் ஒரு புத்தக விழாக்குன்னு போகும்போது அம்பேத்கர் அவருடைய புத்தக விழாவுக்கு போகும்போது அவரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசியிருந்தா இவரோட நாலேஜ் அங்கே தெரியப்படுத்திடலாம். ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டான்னு தோணுது. கொஞ்சம் இம்மெச்சூர்டாக தான் தோணுச்சு எனக்கு. துப்பாக்கி படத்தினுடைய வெற்றி விழாவில் அவர் பேசினது விஜயை பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அப்பா தூக்கி போட்டு புஷியானதை கொண்டு வந்துட்டார். இது எப்படி மன்னராட்சின்னு சொல்ல முடியும்? மன்னராட்சின்னா அப்போ நடுவில் ஏடிஎம்கெலாம் ஜெயிச்சிருக்கே கூடாது, டிஎம்கே எத்தனை வருஷம் வந்துகிட்டே இருக்கணும், இல்லை ஏடிஎம்கே இருந்தால் ஏடிஎம்கே வந்துகிட்டே இருக்கணும்ல, எலெக்ஷன் போயிட்டு தான் வராங்க. அப்போது நீங்கள் ஜனநாயக முறையை கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதுதான் அரசியல் அறிவு இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் அதுதான் ஃபீல் பண்ணுறேன். ஜிஎஸ்டியை பற்றி மெர்சலில் பேசினார், அதுக்கு முன்னாடி அரசியல் பேசினதே இல்லை. அப்படிங்கும்போது விஜயா ஒரு பெரிய ஹீரோ மாதிரி பிம்பத்தை உருவாக்கிடுச்சு அப்போ சமயத்தில். அங்கே பிடிச்சிக்கிட்டாரு. பட் பொது மேடையில் பேசும்போது தெரிஞ்சு பேசணும். அட்லீஸ்ட் ஒரு மேடையில் சொல்லிட்டா அதுக்கான நியாயத்தை வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அது சொல்லலாம். இவர் பத்திரிகையாளர் சந்திக்கவே மாட்டுறாரு. நீங்கள் சொல்கிறதான் கொளுத்தி போட்டு போனால் ஃபேன்ஸ்லாம் கை தட்டுறாங்க, அதுக்காக கொளுத்தி போட்டே இருக்காரு. நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆள் எல்லாமே தலைவர் சூப்பர் தலைவர் செம்ம, நீங்கள் பேசுனீங்களே பேச்சு சூப்பராக இருக்குது அப்படின்னு ஏற்றி விட்டுட்டே இருந்தால் அவர் அதைத்தான் நம்புவார். அப்படி தானே சினிமாவில் நடந்துகிட்ருக்கு. அவர் அதை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ நடக்கிறது தப்பாக இருக்குதுன்னு அவர்கிட்ட சொல்கிறது யார்? பூனைக்கு யார் மணி கட்டுவா? மணி கட்டுறதுக்கு யாருமே இல்லை. அதனால் அவர் அது ரைட்டுன்னு சொல்லி போயிட்டே இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் திரு விஜய் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்காரு. அங்கே சில விஷயங்கள்லாம் பேசியிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் அவருக்கு இன்னும் அரசியல் இன்னும் ஆழமாக கற்றுக்கணும் தான் தோணுது. ஏன்னா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்போது திரு அம்பேத்கர் அவர்களை பற்றி இன்னும் நிறையா பேசியிருந்தா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாரோன்னு தோணுது. அவர் தனக்கான மேடையை யூஸ் பண்ணிட்டாரு. ஒருவேளை அவர் எதுக்கெல்லாம் ஃபேன்ஸ் கை தட்டுவாங்களோ அதெல்லாம் அங்கே பாயிண்ட்ஸ் வச்சு பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஆடியோ லான்ச்சில் பேசுவாரோ அதே மாதிரி பேசிட்டார். பட் ஒரு புத்தக விழாக்குன்னு போகும்போது அம்பேத்கர் அவருடைய புத்தக விழாவுக்கு போகும்போது அவரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பேசியிருந்தா இவரோட நாலேஜ் அங்கே தெரியப்படுத்திடலாம். ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டான்னு தோணுது. கொஞ்சம் இம்மெச்சூர்டாக தான் தோணுச்சு எனக்கு அது. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் சம்பிரதாயத்துக்காக ட்விட்டு போடுறது, சம்பிரதாயத்துக்காக ஃபோட்டோ ஷூட் நடத்துறது, சம்பிரதாயத்துக்காக மழை நினைக்கிறது, இதெல்லாம் சொல்லும்போது இவரே இதை தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஆமாம், கண்டிப்பாக இவரும் அதை தான் பண்ணுறாரு. அவர் பெருசாக வெளியே வரலை. அரசியலுக்கு வரேன், கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி கட்சி ஆரம்பித்து 2 தடவை தான் வெளியே வந்திருக்காரு. ஒன்று மாநாடு, இப்போது புத்தக வெளியீட்டு விழா. நடுவில் எங்கேயுமே வெளியே வரல. புரியுது, மீம்ஸ் தான் ஜாஸ்தி வந்துச்சு, அதை தவிர்க்கவே முடியாத. இவர் அதை பண்ணவே இல்லைங்கும் போது கண்டிப்பாக கலாய்க்க தான் செய்வாங்க. இவர் பேசினதையும் கீழே மீம்ஸ் போட்டு கலாய்க்கிறாங்க. அதனால சொல்கிறேன், இவரை கைட் பண்ணுறதுக்கு இங்கே ஆளே இல்லை. அந்த கட்சியில் எப்படி ஒரு ரசிகர் மன்றம் எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி தான் கட்சி நடத்திட்டு இருக்காரோன்னு தோணுது. ஒரு ப்ராப்பராக மெச்சூர்டாக ஒரு அரசியல்வாதியாக அவர் இன்னும் மேம்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இல்லை, ஆன்லைன்லேயே ஃபுல்லாகவே அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குது சார். ஆன்லைனில் ஆமாம்மா, கரெக்ட் தான். அதாங்க அவர் அதில் ஒரு எப்படி வெற்றியை சோதிச்சிட்டார்ல. எப்படி ஆன்லைனில் ப்ரொமோட் பண்ணால் சுமாராக போன படம் பெரிய சக்ஸஸ் அப்படின்னு கொண்டு வர முடியும். இவருடைய சேலரியை 270 கோடின்னு சொல்லி தூக்கி கொண்டு வர முடியும். அல்லு அர்ஜுனுக்கு பெரிய மாசு இருக்குது, படம் எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட அல்லு அர்ஜுனுக்கு 150 கோடிக்கு மேலே சம்பளம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு கோலிவுட்டில் விஜயோட சம்பளம் 270 கோடி நம்புகிறாங்கல்ல. இப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முடியுதில்ல அவர்னால. அதுக்கு முக்கியமான காரணம் சோஷியல் மீடியா தானே. அப்படிங்கும்போது அதை அவரை எப்படி யோசிச்சுக்கிறாருன்னா அரசியல்லையும் இது கை கொடுக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் ரிசல்ட்டு நமக்கு அடுத்த வருஷம் தான் தெரியும். இல்லை சார், இப்போ ஆன்லைனில் அவருடைய ரசிகர்கள் நம்புவாங்க, மற்ற பொதுவான்கள், விநியோகஸ்தரோ, திரையரங்கு உரிமையாளர்களோ, மற்ற தரப்பு ரசிகர்கள் யாருமே அதை நம்ப மாட்டாங்க. ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லி போயிடுறாங்க, கடந்து போயிடுறாங்க. ஆமாம், அரசியலையும் இது மாதிரி ஆன்லைனில் எப்படி சாத்தியமாகும்? இது அவர்கிட்ட போய் சொல்கிறது யாருமே சொல்கிறதுக்கு இல்லாட்டி. அப்போ நீங்கள் பொதுவாக நடக்கிற விஷயத்தை விஜய் காதில் போய் சொல்லணும்ல, தலைவரே நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பொதுமக்கள் கிடையாது, இதை சோஷியல் மீடியா ஸ்டண்ட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு யார் போய் சொல்லுவா? நீங்கள் பக்கத்தில் இருக்க ஆள் எல்லாமே தலைவர் சூப்பர் தலைவர் செம்ம, நீங்கள் பேசுனீங்களே பேச்சு சூப்பராக இருக்குது அப்படின்னு ஏற்றி விட்டுட்டே இருந்தால் அவர் அதைத்தான் நம்புவார். அப்படி தானே சினிமாவில் நடந்துகிட்ருக்கு. அவர் அதை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ நடக்கிறது தப்பாக இருக்குதுன்னு அவர்கிட்ட சொல்கிறது யார்? பூனைக்கு யார் மணி கட்டுவா? மணி கட்டுறதுக்கு யாருமே இல்லை. அதனால் அவர் அது ரைட்டுன்னு சொல்லி போயிட்டே இருக்காரு. இல்லை, எவ்வளோ வயதை கடந்துள்ளார், எவ்வளோ அனுபவசாலி. இது ஒரு பேசிக்காக இந்த விஷயங்கள் கூட சொல்கிறதுக்கு அவருக்கு அடிப்படையான ஒரு விஷயம் தெரியாதா? இல்லை, வயதை கடந்திருக்கார், ஓகே. அனுபவசாலி, சினிமாவில் வேணால் அனுபவசாலின்னு சொல்லலாம். பாலிடிக்ஸ் வரும்போது அனுபவம் இல்லை. அவருக்கு என்ன அனுபவம் சொல்லுங்கள்? இப்போ ரஜினி அவர்கள் நேரடியாக அரசியலுக்குள்ளே வராட்டியும் கலைஞர் கூடவே இருந்தார். கலைஞர் தான் பக்கத்தில் வச்சுட்டா நண்பர் தான் ரஜினியை சொல்லுவார்.
96 அவர் நேரடியாக வராட்டியும் பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு அவர் எவ்வளோ காரணமாக எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி இவருக்கு அரசியலான எதுவுமே இல்லையே. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சாரும் பார்த்தீங்கன்னா டிஎம்கேல இருந்தார் முதல்ல. ஸோ கற்றுக்கிட்டு தான் கட்சியை ஆரம்பித்தாங்க. விஜய் அப்படி சொல்லவே முடியாதே. வயசு இருக்குது, 50 கரெக்டான ப்ராப்பரான ஏஜ் தான். பாலிடிக்ஸுக்கு எங்கான ஏஜ்னு வச்சுக்கலாம். பட் அனுபவம் இல்லையே. இல்லை சார், இப்போ ஒரு அரசியல் கட்சி துவங்கி அரசியலில் உள்ள அடி எடுத்து வைக்கும்போது இங்கே வெளியில் இருக்கிற ஒரு சாதாரண நபர்கள் கூட அரசியல் நாலேஜ் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு. ஏன் இவருக்கு அது தெரியாதா? அப்படி இல்லைங்க. இப்போ ஊர் பக்கம் போனீங்கன்னா, இப்போ எங்கள் மதுரைக்கெலாம் வந்தீங்கன்னா டீ கடையில் பேப்பர் படிக்கிற மாதிரி டீ கடையில் தான் போய் டீ குடிப்பாங்க. டீ குடிச்சிட்டு அன்னைக்கு நாட்டு நடப்பை படிச்சுட்டு தான் வருவாங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை ½ அன் ஹவர் கூட இருப்பாங்கன்னு வச்சுங்க. இது கடைநிலைய மக்களுக்கு வந்து அரசியல் பற்றி பேசுறது வந்து கை வந்த கலை. டீட்டெயிலாக தெரியும். இங்கே இருக்கிற பாலிடிக்ஸு, பக்கத்து ஸ்டேட் பாலிடிக்ஸு, ஃபாரினில் யூஎஸ் பாலிடிக்ஸ்லாம் தெரியும். பட் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் தெரியும் தெரியாது இல்லையா. விஜய் அப்படி வளர்ந்தவர் தானே. அப்போ பணக்காரர் வளர்ந்துட்டார். சினிமா பற்றி யாரும் அதை பற்றி கற்றுக்கிட்டாரு. பாலிடிக்ஸ் அவருக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்சிருக்கும், நியாயம் இல்லை. ஸோ அதோட வெளிப்பாடு தான் அவர் பேசுகிறது எல்லாமே. இல்லை சார், பொதுவாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அவரது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு வந்து பெரிய அரசியல் அறிவு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அவர் மூலியமாக தான் இவர் வந்து இந்த அரசியல் கொண்டாட வழியே முன்னெடுத்தார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க. ஏன் அவங்க தந்தையிடம் வந்து சஜஷன் பண்ணலாமே, இதில் என்ன இருக்குது? அதுதான் ஆக்சுவலி அவர் தான் விதை போட்டதுன்னு வச்சுக்கோங்க. விஜய் எப்படியாவது பாலிடிக்ஸில் கொண்டு வரணும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேட்டிலாம் சொல்லியிருக்காரு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வீட்லேயும் விஜயோட ஃபோட்டோ இருக்கணும், அப்படி அப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி சந்திரசேகர் சார் முதலே சொல்லிட்டார். பட் என்ன ஈகோ கிளாஷ் வந்துச்சுன்னு தெரியலையே. துப்பாக்கி படத்தினுடைய வெற்றி விழாவில் அவர் பேசினது விஜயை பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அப்பா தூக்கி போட்டு புஷி ஆனந்தை கொண்டு வந்துட்டார். புஷி ஆனந்த் இப்போ யாரையும் பக்கத்தில் நெருங்க விடாமல் பார்த்துக்கிறாரு. ஸோ விஜய் வெளிப்படுத்துகிற எல்லா அரசியலும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு புஷி ஆனந்த் சொல்லிக் கொடுக்குறது தான். அதனால் வெற்றியோ தோல்வியோ அது வந்து யாரை போய் சேருங்கிறது பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இல்லை, புஷி ஆனந்த் என்பவர் என்ன பெரிய அரசியல் ஞானியா, இல்லை அரசியலே கரைச்சி குடித்த ஒரு நபரா ஒரு பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே கேள்வி கேட்குறாங்க. நமக்கு தெரியுதுங்க, பட் விஜய்க்கு தெரியல. என்ன பண்ணுறது? விஜய் பெருசாக நினைக்கிறாருல்ல. அதான் சொல்கிறேன்ல, இப்போ நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஆட்கள் எல்லாருமே உங்களை புகழ்ந்துகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள தான் நம்பும். இப்போ நீங்கள் ஒரு நண்பரோ இல்லை உங்களோ வழிகாட்டுறவங்க வந்து நீங்கள் செய்கிற தப்பையும் சொல்லணும். பட் நீங்கள் என்ன பண்ணாலும் அண்ணன் தலைவரை, சூப்பர் தலைவரை, செம்மையாக பண்ணுறீங்க, இப்படியே போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த புகழ் மயக்கத்தில் இருப்பீங்கள்ல, அதுலேருந்து வெளியே வர மாட்டீங்கல்ல. அதுதான் நடக்குது. சமீபத்தில் கூட தமிழக துணை முதலமைச்சர்களிடம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பத்திரிகை நிருபர்கள் எல்லாமே. அப்போ என்ன பதில் சொன்னார்னா, சார் மன்னராட்சி நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவர் சிம்பிளாக ஒரு பதில் சொல்லிட்டு போனார். நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் அந்த வீடியோவை. எங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்தானுங்க முதல்வர் ஆனார், இந்த அறிவு கூட அவருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி உதயநிதி அவர்கள் ஒரு சூப்பரான ஒரு பதில் சொல்லிட்டு போனார். ஒரு காட்டமாகவும் ஒரு பதிலாகவும் எடுத்துப்பாங்க. அதை இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை அவங்க உண்மைதாங்க. அது எப்படி மன்னராட்சின்னு சொல்ல முடியும்? மன்னராட்சின்னா அப்போ நடுவில் ஏடிஎம்கேலாம் ஜெயிச்சிருக்கே கூடாது. டிஎம்கே எத்தனை வருஷம் வந்துகிட்டே இருக்கணும், இல்லை ஏடிஎம்கே இருந்தால் ஏடிஎம்கே வந்துகிட்டே இருக்கணும்ல. எலெக்ஷன் போயிட்டு தான் வராங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, மக்களை பார்க்குறாங்க. அப்போது நீங்கள் வந்து ஜனநாயக முறையை கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அதுதான் அரசியல் அறிவு இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நானும் அதுதான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ அவங்களுக்கு வந்து டீப்பாக அரசியல் நாலேஜ் கிடையாது. ஜஸ்ட்டு எழுத்து பேசிட்டா இது வந்து பேச அழகாக இருக்கும். வாரிசு அரசியல், மன்னராட்சி அப்படின்னா உண்மைதானோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அது வந்து இம்மெச்சூரிட்டி. அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு, ரொம்ப வருஷமாக அரசியல் பேசுகிறவங்களுக்கு ஏன் சின்ன படத்தனமாக பேசுகிறாங்க தான் தோணும். அதுதான் துணை முதலமைச்சர்னு சொல்லியிருக்காரு. இல்லை சார், இங்கே இன்னொரு கருத்தை முன் வைக்கிறாங்க. என்னென்னா, இவருக்கு எதுவுமே தெரியாது, எதனாச்சும் ஒன்று பேசி கொளுத்தி விட்டு போயிடுறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. என்னென்னா அதுக்கு ஒரு இது என்ன ஒரு அனலைஸ் பண்ணுறது கிடையாது, எதுவுமே தெரியாது, சும்மா ரசிகர்கள் பட்டாளம் இருக்கிறதுனால இவர் கொளுத்தி விட்டு அது கொழுந்து விட்டு எரியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கார் அப்படின்ற மாதிரி எல்லா நிகழ்வுமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இருக்கே சார். ஆமாங்க, அவர் வந்து ஒருத்தர் திட்டினா அதை வந்து ரசிக்கிறாங்க, பரபரப்பாதுன்னு பார்க்குறாருல. பட் அதில் உண்மையாக இல்லையான்னு அவருக்கு புரியல. எதிர்த்து பேசிட்டாருப்பா, தைரியமான ஆள்ப்பா. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு ஒரு வேளை ஜிஎஸ்டியை பற்றி மெர்சலில் பேசினார். அதுக்கு முன்னாடி அரசியல் பேசினதே இல்லை. அப்படிங்கும்போது விஜயா ஒரு பெரிய ஹீரோ மாதிரி பிம்பத்தை உருவாக்கிடுச்சு அப்போ சமயத்தில். அங்கே பிடிச்சிக்கிட்டாரு. பட் பொது மேடையில் பேசும்போது தெரிஞ்சு பேசணும். அட்லீஸ்ட் ஒரு மேடையில் சொல்லிட்டா அதுக்கான நியாயத்தை வந்து வெளிப்படையாக ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அது சொல்லலாம். இவர் பத்திரிகையாளர் சந்திக்கவே மாட்டுறாரு. நீங்கள் சொல்கிறதான், கொளுத்தி போட்டு போனால் ஃபேன்ஸ்லாம் கை தட்டுறாங்க, அதுக்காக கொளுத்தி போட்டே இருக்காரு. ஆனால் அது அவருக்கு தான் பேக் ஃபயர் ஆனுங்கிறது அது தெரிய மாட்டேங்குது. இல்லை, பொதுவாக வந்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை இவர் கட்சி சார்பாக கலந்துக்கிற யாருக்குமே ஒரு அடிப்படையான ஒரு புரிதல் கூட இல்லாமல் பேசுகிறாங்க, சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. அவருக்கே புரிதல் இல்லை, அப்புறம் அவங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? யார் அவங்கெல்லாம்? முதல்ல இதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றத்தில் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அரசியல் அது அறிவு எப்படி வந்திருக்கும்?
இப்போ நீங்கள் வேறு கட்சியிலேருந்து வந்தவங்கன்னா பல வருஷம் கட்சியில் பயணம் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில விஷயம் தெரியும் அடிப்படையாக. இவருக்காக ஸ்போக் பர்சனாக வந்து மீடியாவில் பேசுகிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபேன்ஸு. அவங்களுக்கு சினிமா பார்த்து அந்த ஒருத்தர் சொன்னார்ல, எங்கள் தளபதி வந்து 68 படம் பண்ணியிருக்காரு, இப்போ 68 புக்கு படிச்சிருக்காருன்னா அப்புறம் 1000 புக்கு சமம் அப்படின்னு சொன்னார். உலகத்தையே கரைச்சி குடிச்சதுக்கு சமம்னு சொன்னார். அதுதான் அவங்களுடைய நாலேஜ். இப்போ அதுக்கு மேலே அவங்ககிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் சொல்லுங்கள்? அட்லீஸ்ட் நான் வந்து சினிமா விட்டு நான் பாலிடிக்ஸ் வரேன்னா அப்போ பாலிடிக்ஸ்லேக்கு நிறைய பேர் கூட்டு வந்திருக்கணும். அப்படி வரலையே இவங்க. ஃபேன்ஸே அடுத்த கட்சியில் முக்கியமான நிர்வாகிகள் ஆகிட்டாங்க, முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க இப்போது. அப்போ அவங்களுக்கு அந்த நாலேஜ் தான் இருக்கும். இல்லை சார், பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் எல்லாமே வந்து மீடியாக்களுக்கு கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்காரு, இவரே கண்டென்ட் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு நிலவுது. ஆமாம், அஃப்கோர்ஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காரு. ஹாப்பி தான், நம்ம மாதிரி யூடியூபர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியானோம். ஏன்னா எலெக்ஷனுக்குன்னு ரொம்ப நாள் இருக்குது. பட் அப்பப்போ வெளியே வராரு, கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்காரு, நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறையா டாபிக் கிடைக்குது. ஜாலி தான் நமக்குலாம். அதே மாதிரி வந்து சமீபத்தில் கூட இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்கள அவரே பஸ் வச்சு கூட்டின்னு வந்து அவரே நிவாரண நிதி கொடுத்து அவரே அமுச்சு விட்டார். காரணத்தை கேட்டு வந்து இந்த மாதிரி உங்கள் என்னால் ஃப்ரீயாக அங்கெல்லாம் பேச முடியாது அப்படின்றாரு, கூட்டம் கூடின்றாரு. கள்ளக்குறிச்சிக்கு அந்த சாராயத்தில் குடிச்சிட்டு இறந்தவங்களுக்கு பார்க்க போனார், அப்போ கூட்டம் கூடலையா? அனிதா மரணத்துக்கு அவர் வீட்டுக்கு போனார், அப்போல்லாம் கூட்டம் கூடலையா? அப்போல்லாம் மட்டும் நேரில் போனவர் ஏன் இதுக்கு போகல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்களே. இவர் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்களே. இல்லைங்க, அவர் நினச்சிருப்பார் ஒரு வேளை நம்ம போக வேணாம், வர வச்சு கொடுப்போம்னு நினச்சிருப்பார். அது பேக் ஃபயர் ஆகும்னு அவருக்கு தெரியல. ஆக்சுவலி அது கைண்ட் ஆஃப் ஒரு அரசியல்வாதியாக கூப்பிட்டு கொடுத்தா நல்லது தானே அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அப்படி பாதிக்கப்பட்டவங்கள வீட்டுக்கு கொடுத்தா தப்புன்னு அப்புறம் புரிஞ்சிருப்பார். மதியத்துக்கு மேலே தான் இந்த நியூஸ் வருது. காலையில் வந்து கூப்பிட்டு கொடுத்தாருப்பா அப்படின்னு மதம் வந்துச்சு. மதியத்துக்கு மேலே எல்லா மீடியாலையும் போட்டு கலாய்க்கும் பொழுது அப்போ ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. இல்லைங்க, நான் நேரில் வந்தேன்னா கூட்டம் கூடும், உங்ககிட்டலாம் நல்லா உட்காந்து பேச முடியாது, அதுக்காக தான் நேரில் கூப்பிட்டு பேசுகிறேன், நான் ஊருக்கு வரல, இங்கே கூப்பிட்டு பேசுறேன்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அதான் அவங்களுக்கு தெரியல, எதை முன்னெடுத்து பண்ணணும் அவங்களுக்கு தெரியல, குழம்பு போயிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அரசியல் மாநாடு நடத்துனதோட சரி, இப்போ அரசியல் ஓட்டு கேட்கணும் நேரடியாக போய் தானே ஆகணும், அப்போ கூட்டம் கூடாதா? அப்போ வீட்டிலேருந்தே வந்து வாங்க எனக்கு ஓட்டு போடணும் வீட்டிலேருந்தே கேட்பாரா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க தோணும்ல சார்? கேட்க தோணும் இல்லை, அப்படி தான் கேட்குறாங்க. அப்படிலாம் கேட்டதன் விளைவாக தான் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு அவர். ஆனால் அவர் ஒரு நாள் வெளியே வருவார், அப்போ எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருன்னு எனக்கும் தெரியல. அப்போ பத்திரிகையாளர்கள் வருவாங்க, நிறையா கேள்வி கேட்பாங்க, மக்கள்கிட்ட நேரில் போகணும், அப்போ கூட்டம் கூடும், அப்போ மேக்கப் இல்லாமல் வெளியே வரணும், இல்லை மேக்கப் போட்டு வெளியே வந்தாலும் கலைஞ்சிரும். அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு நம்ம போக தான் தெரியும். சார் பொறுத்திருந்து பார்ப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.